ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல டிஃப்ரெண்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். முள்ளங்கி வச்சு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேன் சூடானதும் 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். முள்ளங்கியை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். 1 கப் தண்ணிக்கு 2 கப் முள்ளங்கி ஆட் பண்ணிக்கிறேன். முள்ளங்கி நல்லா வெந்து சாஃப்டாக குக் ஆகணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணிலாம் சுண்டி நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து பவுலில் போட்டுக்கலாம். நல்லா ஆற வச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ். நம்ம 2 கப் முள்ளங்கி எடுத்திருக்கோம். அதுக்கு 1.5 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்ட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. எண்ணெய் காஞ்சதும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி. முள்ளங்கியில் செஞ்சதுனே தெரியாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு பூண்டு சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 15 பூல் இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் சீரகம், நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டோட பச்சை வாசனை போனதும் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போ நம்மளோட பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. எடுத்து பவுலில் வச்சுக்கலாம். மிக்சியில் அரைக்கிறத விட இந்த மாதிரி இடித்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த பூண்டு சட்னி கூட வச்சு சாப்பிடும் போது சூப்பரா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.